ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்பவர். அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய செவ்வாய்க்கிழமை நாம் இருக்கின்றோம். முதல் பொது காலம், பாஸ்கா காலம் முடிந்து பொது காலத்தில் நாம் இருக்கின்றோம். இன்றைய வாசக பகிர்வுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக 2 கொரிந்தியர் புத்தகத்திலிருந்தும் நற்செய்தி வாசகமா மத்திய நற்செய்தியிலிருந்து செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதிலே பவுல் கொரிந்திய மக்களுக்கு பேசுகின்ற வார்த்தை, நம் ஆண்டவர் ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் என்ன எனவும் இல்லை எனவும் சொல்பவர். அவரை பின்பற்றுகின்ற நாம் ஆம் என்றால் ஆம் என சொல்ல வேண்டும். அவர் சொல்லுகின்ற ஆமில் தான் நாம் நம்முடைய வாழ்வு அடங்கி இருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு முறையும் எல்லா நிகழ்வுகளிலும் நாம் ஆமேன் என்று சொல்லுகிறோம். அதனால் நாம் கடவுளை அறிவிக்கின்ற மக்களாக, ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்களாக இருப்போமானால், நம்முடைய கடவுளுடைய எல்லா கேள்விகளுக்கும், நம்மிடமிருந்து அவர் எதிர்பார்க்கின்ற எல்லாவற்றிற்கும் ஆம் ஆமேன் என சொல்ல பழகுவோம். ஏனென்றால் கடவுள் உருவில் ஒருவர் வந்து நம்மிடம் கேட்கின்ற பொழுது இல்லை என்று சொல்வது மனிதனுக்கு அழகு அல்ல. இருப்பதை பகிர்ந்து கொடுக்க முயற்சி செய்வோம். அதுதான் இறைவனுக்கு நாம் செய்கின்ற உதவி. அதனால் எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக நாம் வாழ முயற்சி செய்வோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே கடவுள், நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள். அந்த உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அது உயிர்ப்புள்ளதாக்க முடியும்? அதை மண்ணிலே கொட்டிவிடத்தான் முடியும். மனிதர்களாகிய நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாழ்வை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பாழ்பட்டு போனால், உங்கள் பெயர் ஒரு முறை கெட்டு போனால் அதை சரி செய்ய நாள் எடுக்கும். ஒரு கண்ணாடி உடைந்து போனால் அதை மீண்டும் ஒட்ட வைத்தாலும் அதனுடைய கீறல்கள் இருக்கும். அதுபோலத்தான் கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்வோம். நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அதை கட்டலுக்கு அடியில் வைப்பது அல்ல, ஒரு ஒன்று மேல் வைத்து அந்த ஊருக்கே ஒளியாக நீங்கள் இருக்க வேண்டும். அதனால் நாம் எல்லாருக்கும் பொதுவானவர்கள். மனிதன் என்பவன் எல்லாருக்கும் உரியவன். அப்படிப்பட்ட அந்த மனிதன் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு ஒளியினால் கட்டமைக்கப்பட்டுள்ளான். அந்த இயேசு கிறிஸ்துவை தாங்கி சென்று மற்றவர்களுக்கு ஒளியாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி வாழ்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய உண்மை சீடர்களாக நாம் இருப்போம். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.